ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து ரீசனிங் கிளாஸ் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்துட்டு நம்மளுடைய ரீசனிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஒரு சம் தான் வந்து நான் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சம் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சம் தான் நம்ம வந்து இப்போ வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சம் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ரீசனிங் கிளாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய ரீசனிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான டீட்டெயிலான வீடியோ வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து 8 அப்படிங்கிறத மட்டும் மாற்றிக்கோங்க, ஓகேவா? கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிள் வந்து மாறிட்டு ஓகே. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மேலே உள்ள தொடரில் நடு உறுப்புக்கு பிறகு உள்ள உறுப்புகள் தலைகீழாக எழுதப்பட்டால் இடமிருந்து 12வது உள்ள உறுப்பின் வலப்புறமாக உள்ள 7வது உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? மேலே உள்ள தொடரில் நடு உறுப்புக்கு பிறகு நடு உறுப்பு இருக்கலாம், அந்த நடு உறுப்புக்கு பிறகு உள்ள உறுப்புகள் தலைகீழாக எழுதப்பட்டால் இடமிருந்து 12வது உள்ள உறுப்பின் வலப்புறமாக உள்ள 7வது உறுப்பு எது? கொஸ்டினே ஒரு மாதிரி தான் கேட்டிருக்காங்க, பார்ப்போம் எப்படி. ஓகே, இப்போது நமக்கு என்னது, மேலே உள்ள தொடரில் நடு உறுப்பு என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு கண்டுபிடிக்கக்கூடியது வந்து நடு உறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இப்போது இதில் நடு உறுப்பு எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் உறுப்பு கேன்சல் பண்ணுங்கள். ஒவ்வொரு லாஸ்ட் உறுப்பாக கேன்சல் பண்ணிட்டு வரும்போது நமக்கு நடு உறுப்பு என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டும் லாஸ்ட் உறுப்பு நான் இந்த மாதிரி கேன்சல் பண்ணிகிட்டே வரேன், எனக்கு எது நடு உறுப்பு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். க்யூ தான் கேன்சல் பண்ணியிருக்கேன். 5ம் அம்புக்குறியும் கேன்சல், ஹேஷும் 6ம் கேன்சல், இ வந்து கேன்சல், அப்புறம் பியும் யூவும் வந்து கேன்சல், எல்லும் எம்மும் கேன்சல், பியும் அட்டும் கேன்சல், ஓகேவா? அப்போ நடு உறுப்பு நமக்கு என்னது 8 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம், கிடச்சிருக்கு, ஓகேவா? நீங்களே இதை எழுதிக்கோங்க, அந்த எஸ் இருக்க இடத்துல 8 மட்டும் போட்டுக்கோங்க, ஓகேவா? அப்போ நடு உறுப்பு எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 8 அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு, ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நடு உறுப்புக்கு பிறகு உள்ள உறுப்புகள் தலைகீழாக எழுதப்பட்டால். அப்போ நீங்கள் தலைகீழாக அப்படின்னு என்ன நினச்சிங்க, தலைகீழானா என்னது? அப்போ 8க்கு அப்புறமா உள்ள உறுப்பு எல்லாமே அட்டுனா தலைகீழாக எழுதணும் அப்படின்னு கிடையாது. கொஷின் வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போதுல என்ன கிடைக்கும்னா, அதாவது தமிழில் உள்ள கொஸ்டின்ஸுமே நமக்குமே அங்கேயுமே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது அதனால் மேலே இங்கிலீஷில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. தலைகீழ என்ன வேறு ஒன்றில் ரைட் டு லெஃப்ட், ஓகேவா? லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி, ஓகேவா? அப்போ லாஸ்ட்டில் இருந்து, அதாவது இப்போ நான் அடிச்சிருக்கிறதெல்லாம் எழுதிடுறேன், எனக்கு ஏன்னா நடு உறுப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டேன், ஓகேவா? நடு உறுப்பு வந்து நமக்கு 8 சிம்பிள், எஸ்ஸுக்கு பதில் எஸ் 8 அப்படிங்கிறத கண்டு மாற்றிக்கோங்க. 8க்கு அப்புறம் இந்த உறுப்பு இருக்கலாம், அதை எல்லாமே நம்ம தலைகீழாக எழுதணுமா, ஓகேவா? ஆனால் இந்த உறுப்பு எழுதணும், ஆனால் அந்த நடு உறுப்புக்கு அப்புறமா வந்து நம்ம கண்டுபிடிச்சதை வந்து தலைகீழாக எழுதணும்னா என்னது, இந்த சிம்பிள் இருக்கலாம், இதை வந்து இங்கேருந்து நம்ம இப்போ 8க்கு அப்புறம் அட்டுன்னு போட்டு எழுதோம்னா அப்படி போடுவோம். அந்த சிம்பிள் இருந்து அப்படியே தலைகீழாக எழுத போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத எல்லாமே நம்ம எழுதிக்கலாமா? இந்த 8 வரைக்கும் 8 தான் நடு உறுப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேவா? பீட்டா எஃப் 2 ஸ்டார் ஆர் எல்லாருமே எழுதிக்கோங்க. KS75 இது வந்து எஸ், ஓகேவா? இது வந்து 5 ஹேஷ், அப்புறமா வந்து குறியீடு PLV8, ஓகேவா? 8, ஓகேவா? நடு உறுப்பு வந்து நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம எழுதணும், இது வரைக்கும் உள்ள உறுப்பு அப்படியே எழுதணும். நடு உறுப்புக்கு பிறகு உள்ள உறுப்புகள் வந்து தலைகீழாக எழுதணும். அதாவது லாஸ்ட் உறுப்பில் இருக்கலாம், அந்த லாஸ்ட் உறுப்பில் இருந்து அப்படியே இந்த சைடு லெஃப்ட் டு எழுந்து ரைட் டு லெஃப்ட்டை வந்து நம்ம எழுத போகிறோம், ஓகேவா? அந்த குறியீடு வந்து இப்படி இருக்குது, ஓகேவா? அடுத்தது வந்து என்ன உறுப்பு இருக்குது, அப்படியே இந்த ரைட் சைடில் இருந்து எழுதிட்டே வாங்க. அடுத்து என்ன உறுப்பு இருக்குது, ஒய் அப்படிங்கிற உறுப்பு இருக்குது. அடுத்தது ட்ரீக்கு அப்புறம் வந்து ஆண்ட், அப்புறம் 3, அதுக்கப்புறம் வந்து 9, ஓகேவா? கேர்ஃபுல்லாக எழுதுங்க. அதாவது இந்த சைடில் உள்ள உறுப்பை அப்படியே ரைட் சைட்லேருந்து எழுதிட்டே வரோம். 9க்கு அப்புறம் சி, அடுத்தது ஜி, அடுத்தது வந்து Q, அடுத்தது பார்த்திங்கன்னா அம்புக்குறி, அடுத்தது வந்து 6, அடுத்தது இ, அடுத்தது பார்த்திங்கன்னா யூக்கு அப்புறம் வந்து எம்முக்கு அப்புறம் அட் அப்படிங்கிறது, ஓகேவா? அட்டோட முடிஞ்சு, ஏன்னா நம்ம 8க்கு அப்புறம் உள்ள உறுப்பை அப்படியே மீதி இருக்க உறுப்பை எல்லாமே நம்ம வந்து தலைகீழாக வந்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இடமிருந்து
இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க உறுப்பு ஓகேவா. என்ன இது வந்து நம்ம பார்க்கக்கூடாது, என்ன இந்த ரூலை வந்து பார்க்கக்கூடாது. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க நம்ம ஒன்று எழுதி வச்சுருக்கோம்னா 8க்கு அப்புறம் உள்ள தலைகளாக இந்த ஃபுல்லையும் தான் நம்ம பார்க்கணும் ஓகேவா. இதில் தான் நம்ம என்னது இடமிருந்து 12வது உள்ள உறுப்பின் வலப்புறமாக உள்ள 7வது உறுப்பு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க ஓகேவா. இடமிருந்து 12வது உறுப்பாக உள்ள உறுப்பின் இதில் வந்து என்னது நமக்கு ரைட் சைடு எது லெஃப்ட் சைடுன்னு சொல்லி தந்திருக்கேன் ஓகேவா. அப்போ இடதுபுறம் வந்து இதுதான் ஓகேவா. இடமிருந்து 12வது உறுப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்குமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஓகேவா. இந்த குறியீடு தான் நமக்கு 12வது உறுப்பாக வருது ஓகேவா. இடமிருந்து 12வது உள்ள உறுப்பின் இந்த 12வது உள்ள உறுப்பினுடைய வலப்புறமாக உள்ள 7வது உறுப்பு. இந்த 12வது உறுப்பில் இருந்து இதான் நமக்கு இது வந்து இதான் 12வது உறுப்பு. இந்த 12வது உறுப்பில் இருந்து இது பாருங்கள், இது வந்து இடது சைடு 12வது உறுப்புடைய, இது வந்து வலது சைடு ஓகேவா. இந்த 12வது உறுப்பில் இருந்து வலது சைடாக உள்ள 7வது உறுப்பு என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ வலது சைடு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இங்கே மக்கள் தானே போகும். ஸோ இதுலேருந்து அந்த 12வது உறுப்புலேருந்து வலப்புறமாக உள்ள 7வது உறுப்பு என்னென்னு பார்ப்போம். 1 2 3 4 5 கீழே எழுதியிருக்கோம் ஓகேவா. 5 6 7 ஓகேவா. அப்போது ட்ரீ அப்படிங்கிற உறுப்பு தான் 7வது உறுப்பாக நமக்கு கிடைக்கிது ஓகேவா. ஆப்ஷனில் ட்ரீ இருக்கான்னு பாருங்கள், இருக்குது ஓகேவா. ஆன்சர் வந்து சி ஓகேவா. ட்ரீ அப்படிங்கிற உறுப்பு வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. எது இடது எது வலது அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. தலைகீழான என்ன வேறு ஒன்றும் இல்லை, ரைட் டு லெஃப்ட் லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறத வந்து நம்ம மாற்றி எழுதணும் ஓகேவா. நம்ம வந்து ஒரு ரீசனிங் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க வந்து நம்மளுடைய ரீசனிங் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 20 days வந்து கிளாஸ். இனி நமக்கு வந்து April 22 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இனிமேல் இப்போவுமே அட்மிஷன் போய்ட்டு தான் இருக்குது. யாருக்காவது வந்து கிளாஸ் வேணும் அப்படிங்கிறவன ஜாயின் பண்ணிக்கலாம். அதிலேருந்து ஒரு சம் தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு கிளாஸாக வந்து கொடுத்தேன். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ரீசனிங் கிளாஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா. எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள்.